பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இதய கனி ஜூலை 4ஆம் தேதி இன்று தான் ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுன்னு சொல்லி ஒரு வரிசை பட்டியலே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். புரட்சித் தலைவர் அவர்களின் இதய கனி இன்று ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஜெகநாதன், இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை திரைக்கதை தயாரிப்பு எல்லாமே RM வீரப்பா. ரசிகர்கள் என்று பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள். ஜூலை 4 இதய கனி திரைப்படம், அதில் வரும் பாடல் அனைத்துமே சூப்பர் டூப்பர் இருக்கு. படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இப்போ ரீரிலீஸ் 50 ஆண்டுகளுக்கு பிற பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா PVR தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆல்பர்ட் பிராட்வே தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதய கனி ரிலீஸ் ஆகுது. அம்பத்தூர் முருகன் திரையரங்கில் PVR பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸில் வருது. சங்கம் தேட்டர்லையும் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணாங்க. குடியாத்திரம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, நெய்வேலியில் ரங்கா மற்றும் திருச்சியில் பார்த்தீங்கன்னா பேலஸ், கரூரில் லட்சுமி, மதுரை திரையரங்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டரு, பழனியில் ஆறுமுகம், பழனி பார்த்தீங்கன்னா சந்தன கிருஷ்ணா தேட்டரு, சேலத்தில் பார்த்தீங்கன்னா அலங்கார், வேலூரில் பார்த்தீங்கன்னா கணேஷ் திரையரங்கில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நெல்லை ரங்கா மற்றும் ஸ்ரீ பாலாஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தாம்பேட்டியில் ஓடுது. கோவையில் பார்த்தீங்கன்னா தாதாபுரத்தில் வசந்தா தேட்டரில் ஓடுது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல ஊருங்களில் ஓடிக்கொண்டிருக்குது. கோவை காஸ்மோவில் ஓடுது. நெல்லை பார்த்தீங்கன்னா அருணா தேட்டரு, பாலகிருஷ்ணா மற்றும் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. கர்நாடகா அருணா மற்றும் சங்கர், சரிதா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுறாங்க. பெங்களூரு மற்றும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 100 திரையரங்கில் இதய கனி திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணதாக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா எங்கள் இதய கனி என்ற அந்த பாட்டும் மிக அருமையாக களத்தில் மாலை போட்டு அப்படியே ரசிகர்களை கைக்குப்பி வணங்குவார். தலைவர் வணங்கின உடனே அவங்கள சுற்றி ஒரு தொண்டர்கள் வந்து நிற்கிற அந்த பாட்டும் மிக அருமையாக அமைஞ்ச ஒரு வெற்றி திரைப்படம். இன்று திரைப்படம் ரீரிலீஸ் பண்ண உடனே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே வரவேற்புகள் அதிகமாக இருக்கிறது. படத்தை எதிர்பார்த்து அப்போ எப்படி இருந்தாங்களோ அதுபோலவே இன்று ரசிகர்கள் தேங்காய் உடைச்சு பழம் அந்த அளவுக்கு கொண்டாடும் அளவுக்கு ஒரு பக்தனாக இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அதிகமாக ரசிகர்கள் இருக்கிறார்கள். இதய கனி திரைப்படத்தில் அவர் வர ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் நடக்கிறது, அந்த பாட்டு, அந்த படத்தோட கதை வசனமும் அவரோட கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக நடிச்சிருப்பார். குறிப்பாக எந்தெந்த திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணுதாங்க. கிராமப்புறத்தில் இருக்க மக்கள்கள் எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் நிறைய இருப்பீங்க. திரையரங்கில் போய் கண்டு மகிழுங்க. ஆனால் HD குவாலிட்டியில் மிக அருமையாக இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்கிறாங்க. மிக அருமையாக இதய கனி பல ஊர்களில் வெற்றி நடை போடுவதற்கு இன்னைக்கு களத்தில் இறங்குறது. இதய கனி மிக அருமையாக 6ஆம் வாரத்தோட பார்த்தீங்கன்னா காலையிலே கட் அவுட் பேனர்லாம், ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களோ அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே போலவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரையரங்கில் ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள் சொல்லி ஒவ்வொருவரும் வச்சு மிக அருமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இதய கனி திரைப்படத்தை ரீரிலீஸ்க்கு அவ்வளோ கொண்டாடுதாங்க. மிக சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி நடை போட போகுது. ஏன்னா ரீலீஸ் பண்ணியுமே 100 நாள் ஓடி வெற்றி திரைப்படங்கள் நிறைய இருக்குது. அதுபோல் இதய கனி திரைப்படம் ஜூலை 4 இன்று திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. திரையரங்கு வரிசையும் உங்களுக்கு பட்டியல் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்